இதற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு எனக்கு ஒரு அம்மாவுக்கு திருமணமாகி சரியாக 21 ஆண்டுகள் நிறைவடைகிறது. சரி, நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம். என்னது அப்படின்னா, நம்ம எதையுமே செலிப்ரேட்டே பண்ண மாட்டோமே, எல்லாத்துக்குமே அப்படியே விட்டுட்டோமே, இப்போ மட்டும் ஏன் திடீர்னு இதெல்லாம் மாறுது அப்படின்லாம் சில கேள்விகள்லாம் கேட்கலாம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம எதை செய்தாலும் அதில் கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா, அவ்வளோதான். எப்போவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம நல்லது கெட்டது, நல்லது எல்லாம் தேவ சித்தம் கிடையாது. மனிதனுடைய மனுஷிக ஆவியில், உலகத்தின் பார்வையில் இதெல்லாம் நல்லதுன்னு மனிதனுக்குள்ளேயே ஒரு அறநெறி இருக்குது மனிதனுக்குள்ளே. அதுக்கு பேர் தான் மனசாட்சின்னு சொல்லலாம். அது மனிதனுக்கு இருக்குது. அந்த அறநெறியில் அவன் மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நல்லது கெட்டதெல்லாம் பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது அநேக விஷயங்கள் இதெல்லாம் நல்ல விஷயமாச்சே, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும்போது நான் அநேக காரியங்களை இதெல்லாம் வேண்டாம். பிறந்த நாள்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்ன சொன்னேன், பைபிளில் பிறந்த நாளை கொண்டாடினது 2 பேர் தான். அந்த 2 பேர் கொண்டாடும் போதும் 2 பேர் தலை காலி. ஆமென். முதல்ல கொண்டாடினது யார்? பார்வோன் கொண்டாடினார் இல்லையா? அப்போ என்ன பண்ணுது, அந்த சுயம்பாகிகளின் தலைவனுடைய அந்த தலை என்னாச்சு, துண்டிக்கப்பட்டுச்சு. அதே போல் ஏரோது பர்த்டே கொண்டாடினார், யோவான் ஸ்நானகனுடைய தலை அன்னைக்கு துண்டிக்கப்பட்டுச்சு. அதனால் வேதத்திலே அப்படி இருக்குது, போங்கடா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணி விட்டேன், பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை எதுவுமே செய்கிறதில்ல. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இப்போ மட்டும் நேர்மையாக தான் செய்கிறோம். ஒரே ஒரு விஷயம் தான், எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ரோமருக்கு எதின நிருபம் 14வது அதிகாரத்தில். இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு நம்ம வாக்குத்தத்த செய்திக்கு கடந்து போகலாம். கர்த்தர் நம்மளோட இடைபடுவாராக. அதில் 5 வாசிக்கும்போது, அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். இந்த மனது என்று சொல்லுவதுதான் தேவனுடைய சுயாதீன சித்தம். அதில் தேவன் கை வைக்க மாட்டார். நல்லா கவனிச்சுங்க, அதில் தேவன் கை வைக்க மாட்டார். ஆனால் ஒருவன் ஒரு நாளை விசேஷமாக எண்ணுகிறான், இன்னொருத்தன் அதை அசட்டையாக விட்டுறான். அப்புறம் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதவனா இருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நல்லா கவனிங்க, இது ஏதோ சொன்னதா நீங்க நினைக்க கூடாது. நம்ம வேணாம், இந்த நாள் நமக்கென்று விசேஷித்துக் கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்கு கரெக்டான ரீசன் வைக்கணும். இது சொல்றது என்னன்னாக்கா, சத்தியம் தெரிஞ்சு வேணான்னு சொல்லணும், சுருங்கணும். நாம இது ஏதோ சும்மா ஒரு உலகத்தான் அவனே நல்லது கெட்டதுன்னு சொல்ற மாதிரி நினைக்க கூடாது. பவுல் இது அப்படி சொல்லலை. இதை ஏன் விசேஷித்து கொள்ளலை அப்படின்னா, அவன் சத்தியம் தெரிஞ்சு மகிமையெல்லாம் என் தேவனுக்கே அப்படின்னு சொல்லி விசேஷித்து கொள்ளலை. ஆனால் மனதில் நிச்சயிக்கணும், மனதில் தேவன் நியமிக்க வேண்டும். சரி, இப்போ நாட்களை ஏன் விசேஷித்துக் கொள்ளுகிறோம் என்றால், இதில் தேவன் மகிமைப்படுகிறார். ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர்தான் செய்கிறார். எல்லா செய்கைகளையும் விருப்பங்களையும் செய்கைகளையும் நமக்குள்ளே உண்டாக்குகிற தேவன். அப்போ ஏன் நாம் அன்றைக்கு கொண்டாடவில்லை? சத்தியத்தின்படி நாமெல்லாம் ஒன்றுமில்லை என்று சுருங்கி கொண்டோம். வேண்டாம். ஆனால் இன்றைக்கு தேவனை எப்படி என் வாழ்க்கையிலே தேவன் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு மகிமை. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் நமக்கு போதுமானவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. நாங்கள் 2003 திருமணம் செய்து கொண்டோம். 2004 எனக்கு மகள் ரெபேக்கா பிறந்தா. 2005 எங்கள் வாழ்க்கை முடிகிற நேரம். தற்கொலைக்கு நிறைய ஓடினோம். அநேக நாள், எத்தனையோ நைட்டு போயிட்டு புடவையை மறுநாள் காலையில் போய் புடவை எடுத்து போய் கொளுத்துவேன். அந்த அளவுக்கு எங்கள் வாழ்க்கை அந்தகாரத்துக்குள்ளே இருண்டு போய் கிடந்தது. மரணம் எங்களை துரத்தினது. அது சாபம், பாவம், இந்த கொடூரத்துக்குள்ளே நாங்கள் மாட்டியிருந்தோம். ஆனால் இந்த அந்தகாரத்தில் கிடந்த எங்களை ஆச்சரியமான ஒளியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்து எங்களை கரம் பிடித்து இந்த ஊழிய பாதையில் எங்களை நடத்தி கொண்டு வந்தார். இதுக்கு எவ்வளவு வேணும் தகுதி இல்லை. இது அவர் பாராட்டின கிருபை.
இப்போ நாங்கள் ஏன் இந்த நாட்களெல்லாம் கொண்டாடாமல் ஒரு காலத்தில் நம்ம இருந்தோம் என்றால், நாங்கள் தகுதியே இல்லை ஆண்டவரே, மகிமையெல்லாம் உமக்கே என்று சொல்லி சத்தியத்தை தேவனுக்கு சொல்லி கொடுத்திருந்தார். ஆனால் இப்போது ஏன் கொண்டாடுகிறோம்? அவரே எல்லாவற்றையும் செய்து முடித்து எங்களை ஒரு நிலையில நிற்க வைத்திருக்கிறார் என்பதை கர்த்தர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடியால் இன்றைக்கு அவர்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம். என்ன, என்னுடைய மனதில் முழு நிச்சயம் உண்டு. நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது, என்னடா இவரடா பண்ணுறது இதெல்லாம், உங்களுக்குள்ளேயே ஒரு சில கேள்விகள்லாம் வந்திருக்கும். ஆமேனா, என்னடா இப்படியான்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாவற்றையும் நமக்குள்ளே இருந்து செயல்படுத்துகிறவர் அவரே. ஆமேன் சொல்லுவோமா? என் இயேசுராஜன் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவர், அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. ஆமேன் சொல்லுவோமா? சரி, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு காலையிலேயே பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணிட்டு, நேரம் இல்லாதனால ஜெபம் பண்ணிட்டு வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ எங்கள் திருமண நாளுக்கு நானே பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் என்றைக்குமே மாம்சிகத்தின்படி நான் ஒரு காரியத்தை நான் யோசிப்பதில்லை. நான் இனி ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன், கிறிஸ்துவையும் நான் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியேன் என்கின்ற சத்தியத்தின்படியாய் எனக்கு நான் போதிச்சு தான் ஆகணும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவது இந்த கிருபைக்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 32:17-18 வாசிக்கலாம். இதுதான் தேவன் நம்மோடு கூட பேசுகிற மகிமையான வாக்குத்தத்தங்கள். வாக்குத்தத்தங்களை வரும்போது அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பார்க்கல. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? குடியிருக்கும். ஆமேனா? இன்ஹாபிட்டேஷன். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜனங்கள் எல்லாரும் வாசம் பண்ணுவார்கள். குடியிருக்கும். குடியிருக்காங்க அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தங்க? ஜனங்கள் அங்கே வாழுகிறார்கள். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் குடியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த இடத்த சொன்னதுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லைஃப் ஸ்டைல் எவ்வளவு காஸ்ட்லியாக இருக்கும் அல்லது எப்படிப்பட்ட தகுதியில் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆமேன் சொல்லுவோமா? இப்போ உதாரணத்துக்கு நீங்களே எந்த ஊருங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் கலாம்பாக்கம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வில்லேஜ், அங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி குறைவாக தான் இருக்கும். ஓகே. அப்படியே சென்னை அப்படின்னு சொன்ன அந்த இடம், அந்த சென்னைன்னா சிட்டி, அது பயங்கரமாக இருக்கும். ஓகே. நாங்கள் இப்போ வாஷிங்டனில் இருக்கிறோம். உலக வல்லரசினுடைய மையத்துக்கே நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ உங்கள் லைஃப் ஸ்டைல், அப்போ அந்த இடம் அப்படின்னு சொன்னதுமே நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படிப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். ஆமேனா? இடம் இதான் முக்கியம். ஏன்னா அந்த இடம்தான், அந்த வாழ்விடம் தான், அந்த அமைவிடம் தான், அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம எப்படிப்பட்டது என்பதை தீர்மானிக்கிறது. நீதியின் கிரியை சமாதானம். நல்லா கவனிக்கணும். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். ஆமென். ஏனென்றால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தேவன் ஆவியா இருக்கிறார். இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு மகிமை அடைந்தார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ நீதியின் கிரியை எது? நீதி என்றால் தேவன் சர்வ வல்லவர். அதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையிலே பலியானேன். இதுதான் நீதி. நீதிமான் என்று சொன்னால் கிறிஸ்தேசுவுக்குள்ளாக எல்லாரும் என் சகோதரர்கள், என் தேவனுடைய பிள்ளைகள். ஆக நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கை, சுகம். ஒரு மகிமையான ஒரு அமெரிக்கை, ஒரு இலைப்பாறுதல், ஒரு சுகம் என்றால் மறுரூபம். மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவோடு கூட மகிமை அடைந்த அனுபவம் தான் சுகம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக. எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆக இந்த சுகம் என்று சொல்லுவது மணவாளனோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற, மணவாளனோடு கூட ஒன்றரை கலந்து விட்ட ஒரு அனுபவம் தான் இந்த சுகம். ஆக நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆக நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம வாழ்வதற்கு ஒரு லேண்ட், ஒரு இடம், அந்த ஒரு இடத்தை நம்ம சொல்லணும். மெயின் நம்ம இடம் எந்த. இப்போ எல்லாருக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். நீங்க எந்த ஊரு? இப்போ நாம கேட்கணும், நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் எருசலேமை சேர்ந்தவர்கள், நாங்கள் பரம எருசலேமை சேர்ந்தவர்கள். நல்லா கவனிங்க. என் ஜனம் சமாதான தாபரம், நிலையான வாசஸ்தலம்,
அமைதியாய் தங்கும் இடம், இடம் இங்கே குடியிருக்கும் என் ஜனம் என்று சொல்லுகிறார். அப்ப நீதியின் கிரியை சமாதானமும். சமாதானம் என்றால் தேவன் ஆவியா இருக்கிறார், நாங்களோ உலகமாக சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டியா இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மகிமை அடைந்து தேவனை முகமுகமாய் தரிசிப்பதே சமாதானம். அதுதான் எருசலேம். ஆமெனா, எருசலேம் பட்டணம். ஆமென் சொல்லுவோமா? 122வது சங்கீதத்தில் இதை வாசித்துட்டு மறுபடியும் இதை தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். 122வது சங்கீதத்தில் இந்த எருசலேமை குறித்து ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் வாசிங்க பார்க்கலாம். 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எருசலேமே, எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. இசைவினைப்பு, நல்ல கவனிங்க. எருசலேம் அப்படின்னா யாரெல்லாம் தேவனை முகமுகமாய் தரிசிப்பாங்க, சுகம் உண்டாயிருக்கும். சுகம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இசைவினைப்பு. இசைவினைப்பு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் கட்டப்பட்டு ஆவியினாலே நம் கூட்டி கட்டப்பட்டு வருகிற ஜீவனுள்ள கற்களாய் நாம் இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம தியானித்திருக்கிறோம். சிந்தனை வைத்துக் கொள்ளுங்க. சபை என்று சொன்னால் இசைவினைப்பு இருக்கணும். யாருக்கும் யாரு மேலேயே கசப்பு இருக்கக்கூடாது. அதுதான் நீதியின் பலன். நீதியின் கிரியை சிலுவையில் பலியான அனுபவம், அது சமாதானம். தேவனோடு கூட சமாதானம். நீதியின் பலன் என்பது என் சகோதரர்கள், அவர்களுக்கு தான் சுகம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அங்கே சொல்றாரு 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள், சுகம் உண்டாயிருப்பதாக. தொடர்ந்து வாசிக்கலாம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமே. அப்போ என்ன சொல்றாருன்னா, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். நீதியின் கிரியை சமாதானம். அப்படின்னா எருசலேமின் வாழ்வு, நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருனாக்கா, இப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. இப்ப மறுபடியும் 32வது அதிகாரம் ஏசாயா புத்தகத்துல 17-18 மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமும் ஆக எருசலேமின் வாழ்வு. ஆமேனா. எருசலேம்னா யாரு? மணவாட்டி. அப்ப மணவாளன் ஷாலேம். ஆமெனா. அவர் ஷாலேமின் ராஜா. அந்த ஷாலேமின் ராஜாவுடைய மணவாட்டி எருசலேம். ஏனென்றால் எருசலேம் என்று சொன்னால் உபதேசத்தினாலே போதிக்கப்பட்டவள், உபதேசத்தை அறிந்தவள், அவரை கண்டவள், இந்த சீயோனை கண்டு ஓடுகிறவள். தாவீதின் ஆத்மா பகைக்கிற குருடரும் சப்பானிகளும் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய கிறிஸ்தேசை நோக்கி ஓடுகிற அந்த ஓட்டம் தான் இந்த எருசலேம். ஆமென் சொல்லுவோமா? சரி, இப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ இந்த இடம் நல்லா கவனிக்கணும். இந்த இடம் என்னது? என் ஜனம் சமாதான தாபரங்களில், நிலையான வாசஸ்தலங்களில், அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும். உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசு இந்த பூமியில எருசலேமில் அவர் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்வார் என்பது உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே குறிக்கப்பட்ட முன்குறிப்பு. ஆமேனா. இயேசு ராஜா அப்படின்னாவே அவர் எருசலேமின் ராஜா. ஆமேன் சொல்லுவோமா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? அந்த இடம் இயேசு கிறிஸ்து அப்படின்னா இன்னைக்கும் ஏன் எருசலேமுக்கு யுத்தம்? ஏன் இன்னைக்கு எருசலேம் இன்னைக்கு உனக்கு உலக யுத்தமே எதனால ஆரம்பிக்குதுன்னா எருசலேமை மையமாக வச்சு தான். ஏன்னாக்கா பிசாஸ் என்ன பண்றான்னாக்கா, ராஜாதி ராஜாவுடைய அந்த ராஜ்யத்துக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டவன் தோற்று போனவன். ஆமென். அவன் தலை உடைக்கப்பட்டவன். ஆக இந்த இடத்துல அந்த இடம், நீ எந்த இடத்தை சார்ந்தவர்கள்? நாங்கள் சமாதான சுகம் உண்டாயிருக்கிற தாபரிக்கும் ஊருக்கு நாங்கள் கடந்து போகிறோம். அப்ப எங்க ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருனாக்கா, சரி, இந்த 18வது வசனத்துல இந்த இடத்துக்கு இந்த 3 காரியங்கள் நமக்குள் இருக்க வேண்டும். இவர்கள் தான் இந்த எருசலேமுக்குள்ள, இந்த சமாதானத்துக்குள்ள, தேவனுடைய மகிமைக்குள்ளே பிரவேசிக்க முடியும். என் ஜனம் சமாதான தாபரங்களில். ஃபர்ஸ்ட் என்னது? சமாதான தாபரம். 2வது நிலையான வாசஸ்தலம். 3வது அமைதியாய் தங்கும் இடம். அங்க பார்த்தா முழுக்க முழுக்க இலைப்பாறுதல். நல்லா கவனிங்க.
ஃபர்ஸ்ட் என் ஜனம் சமாதான தாபரம் என்று சொல்லுவது அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவன் நம்ம எல்லாரும் நேற்று நமக்கு தெளிவாக பார்த்தோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். ஆமென். ஏன் நம்ம உன்னதமான மறைவில் போய் ஒளியணும்? பட்டுன்னு சொல்லுங்க. வெரி குட். தேவன் ஆவியா இருக்கிறார். அதனால நம்மள கவனிங்க, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. அப்படியானால் என் ஜனம் சமாதான தாபரங்கள். சமாதான தாபரம் என்றால் குடியிருக்கிற இடம், ஒரு குடியிருப்பு. அப்ப சமாதான தாபரம் என்றால் கிறிஸ்து இயேசுவினுடைய மரணம், அதாவது மாம்சத்தின் மரணம். அதாவது எனக்காக ஒரு தேவன், எனக்காக சர்வ வல்லமையுள்ள தேவன் மரிக்க வேண்டும் என்கின்ற சத்தியத்தில் நாம் உறுதியா இருக்க வேண்டும். எனக்காக தேவன் மரிக்க வேண்டும். அப்படி என்றால் எனக்கு ஒரு தேவன். அடுத்தது நிலையான வாசஸ்தலம். இந்த நிலையான வாசஸ்தலம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு நிலையான ஒரு உறவு. நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் சற்று கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. நிலையான ஒரு உறவு. ஏனென்றால் உறவில் தான் உயிரே இருக்கிறது. இந்த நித்திய ஜீவன் அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்த திருத்துவ தேவன் என்றென்றைக்கும் உறவிலே நிலைத்திருக்கிறவர்கள். அப்போ ஒரு தேவன் நமக்கு வேண்டும். அதே போல உறவு, இந்த உலகத்திலேயே தேவன் படைத்த உறவு என்ன? ஒரு முதல் உறவு கணவன் மனைவி உறவு. நல்ல கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நிலை அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, உறவை குறித்து பேசுகிறார். எங்க பேசுறாருனாக்கா, உங்களுக்கு சுருக்கமாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நிலைத்திருக்கணும் அப்படின்றது உறவை குறித்து பேசுவதை நாம் பார்க்கலாம். திருப்பி கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப நிலைத்திருன்றார். நிலையான என்ன சொல்ற வாசஸ்தலம். நல்லா கவனிங்க. சமாதான தாபரம் என்பது கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில பலியாகிற அனுபவமும், நிலையான வாசஸ்தலம் என்பது உறவுல சீர்பொருந்த வேண்டும். ஆதாம் பாவம் செய்ததும் நம்முடைய ஸ்தானத்தை இழந்து விட்டோம். கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். அப்படியானால் அந்த உறவுல நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது அமைதியாய் தங்கும் இடம். அதுதான் லேண்ட், அதுதான் எருசலேம், அதுதான் கானான் தேசம். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அங்கே உள்ளே வரும். நல்லா அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த உறவுல பூரணப்பட்டவர் யார் என்று சொன்னால் ஈசாக்கு. நல்லா கவனித்துக் கொள்ளணும். இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, ஒரே தேவன், ஒரே துணை, ஒரே இடம். எல்லாரும் சொல்லுங்க. இதுதான் நித்திய ஜீவன், இதுதான் எருசலேமின் வாழ்வு. ஒரே தேவன், ஒரே துணை. எது? ஒரே தேவன், ஒரே மனைவி அல்லது ஒரே கணவன், ஒரே இடம். அது தேவன் காண்பிக்கிற இடம். இதுதான் ஈசாக்கினுடைய வாழ்வு. இதுதான் எருசலேமினுடைய மகிமை. ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவன் இந்த உறவுல அவர் என்றென்றைக்கும் மகிமைப்பட விரும்புகிறார். மனுஷர்கள் மத்தியில தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த மகிமைக்குள்ளாக தேவனுடைய இந்த அனாதி தீர்மானத்தின்படியான என் ஜனம் சமாதான தாபரங்களில் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரே தேவன் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் நிலையான அந்த உறவுல நிலைத்திருக்கிற, எண்ணில் நிலைத்திருங்கள், அந்த உறவுல நிலைத்திருக்கிற அந்த அனுபவம் என்பது அந்த உறவுல சரியாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருப்போமே ஆனால் நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற அந்த எருசலேமின் வாழ்வு, அந்த ஒரே இடம் அது எருசலேம். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? நல்லா கவனிங்க. இந்த ஈசாக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்தார்? இந்த ஈசாக்குக்குள்ள எப்படிப்பட்ட இந்த உறவு வந்துச்சு? ஏனென்றால் ஆதாம் ஏமாத்தி விட்டார், தேவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டு விட்டார். ஆதாம் உடன்படிக்கையை மீறி
தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிவிட்டார். ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கின்ற முற்பிதாக்கள் அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்கு தம்மை தாமே அவர்கள் ஒப்புவித்தார்கள். நல்லா கவனிக்கணும். இப்ப நல்லா கவனிங்க. ஏனென்றால் ஆண்டவர் ஆபிரகாம் என்கின்ற கல்தேயர் பட்டணத்தில் இருக்கிற ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து ஆபிரகாமை அழைத்தார். பிள்ளையிலிருந்து அவருக்கு நான் உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலாக்குவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து அனுப்பினார். அதே போல ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லுவது அந்த சந்ததி கிறிஸ்துவே. அதுதான் முக்கியம். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று தெளிவாய் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஈசாக்கை அந்த அளவுக்கு ஆபிரகாம் வளர்க்க வேண்டும். ஒரே தேவன். ஏன் இந்த ஒரே தேவன்? என் ஜனங்கள் சமாதான தாபரம் என்று சொல்லுவது இந்த ஏன் இந்த ஒரே ஜனம்? நல்லா, இது ரொம்ப முக்கியமானது. 2 வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதல்ல கலாத்தியர் நிருபத்தில் அந்த சந்ததி கிறிஸ்துவே என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி கொண்டு வருகிறார்? கலாத்தியர் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். வேகமா வாசிங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்திருக்கிறார் முற்காலத்தில். எப்படி சொல்றோம்? நல்ல, ஒரே தேவன், ஒரே மனைவி அல்லது ஒரே கணவன், ஒரே இடம். அதை நம்ம எதை சூஸ் பண்றோம்? நீ கலாம்பாக்கத்தை பிடிச்சின்னு உக்காந்துங்கிறியா, அல்லது உங்க ஊரை பிடிச்சின்னு உக்காந்துங்கிறியா, அல்லது என் தேவனுடைய அந்த பரம எருசலேமுக்குள்ள நீ தகுதி பெறுகிறாயா? அந்த இடம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க. இன்னொரு வசதி வாசிங்க. 24ஆம் அதிகாரம் யோசுவாவின் புத்தகம். யோசுவா 24வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே யோசுவா ஒரு பயங்கரமான ஸ்பீச் ஒன்று கொடுப்பாரு. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது யோசுவா ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும், நல்லா கவனிங்க, பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க. அது என்ன? ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராகு. இந்த அந்த காலத்துல நல்லா கவனிங்க, தகப்பன் தான் எல்லாத்துக்குமே எட்டு. அவர் என்ன சட்டம் வைக்கிறார் அதுதான். அந்த காலகட்டத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அவங்க நதிக்கு அப்புறம்னாக்கா ஐபிராத் நதி. வெறும் நதின்னு வந்துச்சுன்னது ஐபிராத் நதி. நதிக்கு அப்புறத்தில் இவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நல்லா கவனிக்கணும். நம்முடைய தேவன் ஒருவரே தேவன். ஆமெனா? ஆக ஒரே தேவன், ஒரே துணை, ஒரே மனைவி, ஒரே கணவன், ஒரே இடம். இதுதான் நித்திய ஜீவன். இதுதான் எருசலேமின் வாழ்வு. இப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உங்களை நீங்களே செக் பண்ணி கொள்ளுங்க நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி. இப்போ நல்லா கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான சத்தியம். ஆபிரகாமுக்கு தேவன் குறித்த காலத்தில் ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கு வளர்ந்து வருகிறார். இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆபிரகாமே, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் ஒரே பேரன குமாரனும் கொண்டு போய் நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போயிட்டு அவனை பலி செலுத்துன்றாரு. கொடுத்தது ஒரே புள்ள. ஆமேனா? நல்லா கவனிங்க. கொடுத்தது ஒரே புள்ள. இப்போ இந்த ஒரு பிள்ளைய ஆபிரகாம் யாருக்காக வளர்க்கணும்? யாருக்காக வளர்க்கணும்னா அவன் தேவ சந்ததியாக, தேவனுடைய பிள்ளையாக, தேவன் நீதி உள்ளவர். அப்படி தேவன் நீதியை செய்யக்கூடிய அந்த சத்தியத்தை ஆபிரகாம் ஈசாக்குக்கு கொடுத்து நல்லா வளர்த்திருக்கிறார். இப்போ ஆபிரகாமை ஆண்டவர் உன் பிள்ளையை கொண்டு போயிட்டு பலி செலுத்துப்பான்னு சொல்லிட்டாரு. இது சாராள்கிட்டயே சொல்ல முடியாது. ஆனால் ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார். பிள்ளையை கூட்டிக்கினாரு, விறகை எடுத்துக்கினாரு, 2 வேலையாட்களை கூட்டிக்கினாரு, கழுதை மேல் எடுத்துக்கினாரு. நல்லா என்ன பண்ணுறாங்கன்னா கத்தியை எடுத்துக்கின்னு இந்த பிள்ளையை பலி செலுத்துறதுக்கு ஈசாக்கையை கூட்டிக்கின்னு போகிறார். தூரத்தில் அந்த மோரியா மலையை கண்டு இந்த வேலைக்காரர்களை கீழே நிற்க வச்சுட்டு கட்டையை தூக்கி குமாரன் மேலேயே சுமத்திட்டு மேலே என்ன பண்ண கத்தி எடுத்துக்கின்னு நெருப்பு எடுத்துக்கின்னு மேலே போகிறாரு. ஆமென். ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும் யாரை இப்போ சாகடிக்க போகிறோம், யாரை பலி செலுத்த போகிறார். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த போகிறார். உன் பிள்ளைய பலி செலுத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டார். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான சத்தியம். ஆபிரகாம் ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தில்
தேவன் அழைக்கிறதுக்கு முன்பதாக தேராகோடு இருந்தபோது எத்தனையோ தேவர்களை, விக்கிரகங்களை ஆராதனை செய்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ஈசாக்கு அப்படி அல்ல. ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன். இந்த ஆபிரகாம் மகிமையின் தேவனால் அழைக்கப்பட்டவர். அந்த மகிமையின் தேவனுடைய மகிமையை சொல்லி 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 வளர்த்திருக்கிறார். இப்போ ஈசாக்குக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. கட்டை இருக்கிறது, விறகு இருக்கிறது, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆட்டுக்குட்டி இல்லையேப்பா பலி செலுத்துறதுக்கு. நல்லா கவனிக்கணும். ஆட்டுக்குட்டி இல்லையாப்பா பலி செலுத்துறதுக்குன்னு ஈசாக்கு ஆபிரகாமை கேட்டபோது ஆபிரகாம் ஒரு பதில் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஒரு பதில் கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரத்தில் அதில் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:8. அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இவங்க மலை மேல போறாங்க. எங்கப்பா, இங்க மேல் வசனத்தில் வசனம் நேரம் இல்லை. தகன பலிக்கு கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனால் ஆட்டுக்குட்டி இல்லையே. ஆனால் ஆண்டவர் 3 நாளைக்கு முன்பதாகவே சொல்லிவிட்டார், உன் மகனை கொண்டு போய் நான் காண்பிக்கிற தேசத்துல, நான் குறித்திருக்கிற இடத்துல போயிட்டு நீ பலி செலுத்துன்னு. ஆபிரகாம் திட்டமும் தெளிவோடு தான் வராரு. ஆனா ஈசாக்குக்கு தெரியாது இவரை தான் பலி செலுத்த போறாருன்னு. ஆனால் இப்ப ஈசாக்குக்கு ஒரு கேள்வி வந்ததும், நம்முடைய தேவன் பலியிலே பிரியப்படுகிற தேவன் என்பது ஈசாக்கு நன்கறிந்திருந்தார். தகப்பனாரிடத்தில் கேட்ட அந்த கேள்விக்கு தகப்பனார் கொடுத்த பதில், தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். லகவுனி தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்கின்ற கான்செப்ட் ஈசாக்குக்கு நன்கு புரிந்திருந்தது. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஓ தேவன் நல்லவர், ஹல்லேலூயா. இப்போ மேல போயிட்டு கட்டையை அடிக்கிட்டு 9ஆம் வசனம் வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி, ஆமென், தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி, ஆமென், தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி. நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி ஈசாக்கு அன்னைக்கு சின்ன வயசு 12 வயசு மாதிரி காண்பிப்பாங்க. வேத ஆராய்ச்சியில் சொல்றாங்க, அன்னைக்கு ஈசாக்குக்கு 37 வயசு. 37 வயசுல நல்லா கவனிக்கணும், இவருக்கு 137 வயசு. ஆபிரகாமுக்கு கிட்ட வந்து உன் கையை பிடிச்சி நான் தான் உன்னை கட்டி பலிபீடத்தில் வைக்க போறேன்னு சொன்னாக்கா, ஆபிரகாமை தூக்கி பலிபீடத்தில் வச்சுட்டு இவர் ஓடி போயிட்டு இருக்கலாம். நல்லா அவனு புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாம் இடத்துல அவர் கேட்கிறார். நல்லா கவனிங்க. ஈசாக்கினுடைய இருதயத்துக்குள்ள ஒரே ஒரு சிந்தை, ஒரே தேவன். அவர் தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவனுக்கு முன்பதாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. தேவன் தமக்கு தகன பலிக்கான ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஈசாக்கு என்ன செய்தார் தெரியுமா? தேவன் ஆவியா இருக்கிறார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடையவைகளே என்று சொல்லி தேவ ஆட்டுக்குட்டியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டார். எனக்காக அடிக்கப்பட்டார். அவரோடு கூட நான் செத்தேன். ஒரே தேவன், அந்த தேவன் இயேசு தேவன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அவர் கையை கட்டி எடுத்து பலிபீடத்தில் கடத்தினதும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் அந்த மகிமையின் தேவன். கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லுங்க. ஆக ஈசாக்கு ஒரே தேவன், ஒரே தேவன்.
தன்னுடைய மாம்சம், தன்னுடைய ஜீவனை கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். ஒரே தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி. அவர் பலி ஆனார். ஆமென் சொல்லுவோமா? அவர் பலி ஆனார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுக்கே உரியவைகள். ஆமென் சொல்லுவோமா? அப்ப ஒரே தேவன் ஈசாக்கு. என் ஜனம் சமாதான தாபரம். இந்த சமாதானம் என்பது தேவன் ஆவியா இருக்கிறார். மாம்சத்துக்கு ஒன்றும் இல்லை. நான் கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையிலே மரித்தேன். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து, ஆமென், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஈசாக்கின் பயபக்திக்குரிய அந்த சந்ததி கிறிஸ்துவே. எப்படி ஈசாக்கு தெளிவாக அந்த ஒரே தேவன் இயேசு தேவனை அறிந்திருந்தாரோ, அதே போல கிறிஸ்து மாத்திரமே பிதாவை அறிந்தவர். அதனால் தான் அவர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்பதை இந்த இடத்துல தெளிவாய் யார் சொல்றது? யாக்கோபு சொல்றார். 31 அதிகாரம் 42 வசனத்தை வாசிங்க போல. ஆதியாகமம், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால். ஏனென்றால் ஈசாக்கின் பயபக்தி என்ன தெரியுமா? ஒரே தேவன். ஆமென். அந்த தேவன் மகிமையின் தேவன். அந்த தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவன். அந்த தேவனே என் தேவன். அந்த தேவன் இயேசு தேவன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமே. ஹல்லேலூயா. அவரோடு கூட நான் செத்தேன். அவர் எனக்காகத்தான் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டார் என்பதை அறிந்தவராய் ஈசாக்கு கையை கட்டி, என் கையை கட்டுங்கப்பா, என் கையை கட்டுங்க. அடிக்கப்பட கொண்டு போகப்படுவதற்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போலவும், தன்னை மயிர்கத்தரிக்கிறதுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் எப்படி இந்த ஆட்டுக்குட்டி பிதாவின் மகிமைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததோ, இந்த ரகசியத்தை அறிந்தவர்தான் ஈசாக்கு. என் ஜனம் சமாதான தாபரம் என்பது ஒரே தேவன். அல்லேலூயா. எத்தனை புரிஞ்சு போச்சு? எப்பா கொஞ்சம் தயவுசெய்து இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்குங்க, நல்லா முக்கியமானது. ஆக ஈசாக்கு கண்ணு அங்கேயே போயிருச்சு. என்ன வேத ஆராய்ச்சி சொல்றாங்க? ஆபிரகாமை ஆண்டவர், ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளை ஆண்டவன் மேல் கையை போடாதே என்று சொன்ன போது அவருடைய மகத்துவம் இந்த மாம்சத்தை விட்டு வெளியேறி அந்த மகிமையின் தேவனை, ஒரே தேவன் இயேசு தேவன், அவர் அடிக்கப்பட்டவர், அவரோடு நான் செத்தேன். ஏனென்றால் என் தேவன் ஆவியாயிருக்கிறார். இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஏன் உன்னதமானவரின் மறைவில் நாம் மறைய வேண்டும்? தேவன் ஆவியாயிருக்கிறார். அந்த தேவன், அந்த உன்னதமானவர் ஒரே தேவன், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். தேவனுடைய பார்வையில் என்றென்றைக்கும் பூரணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனம் 20 வசனத்தை வாசிக்கலாம். அவர் எப்போது அடிக்கப்பட்டார்? எடுத்து வாசமா வேகமா வாசிங்க. 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய், நல்ல கவனிங்க, தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுவோமா? இந்த கடைசி காலங்களிலே அவர் வெளிப்பட்டார். அவருக்கு என்ன தேவைன்னா நீதி தேவை. தேவன் நீதி உள்ளவர். மனசாட்சி இருக்க, நமக்கு மனசாட்சி. துணியை போட்டு சுத்திரம் பாருங்க. இன்னைக்கு நம்ம நிர்வாணம் வெளிப்படக்கூடாதுன்னு நீதி. அவர் நீதி உள்ள தேவன். அவருக்கு தேவை நீதி. நீதியின் கிரியை சமாதானம், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். ஆக நீதி, இந்த ஈசாக்கு நீதி உள்ளவர், நீதிமான்.
எப்படி? தேவன் ஆவியா இருக்கிறார். கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், அவரோடு கூட நான் மரித்தேன். ஆக ஒரே தேவன், அந்த 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 ஒரே தேவனை நீ அறிந்திருப்பது உண்மையானால் நீ அவரோடு செத்துட்ட, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமேனா? ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் அங்கே எப்படி நடத்தின விதமெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இப்பொழுது நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். அடுத்தது நிலையான வாசஸ்தலங்கள். புரிஞ்சு போச்சா? என் ஜனங்கள் சமாதான தாபரம் வந்துருச்சா? சமாதானம்னா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த ஆக்கினை எனக்கானது என்று சொல்லி அந்த ஆக்கினையை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமே, கிறிஸ்து இயேசுவுடைய மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமே, அதுவே சமாதானம். தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம். இதை பலமுறை சொல்லியாச்சு. ஆமேனா? நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமேன், ஆமேன் சொல்லுவோமா? இப்போ கிறிஸ்து உள்ள வந்துட்டாரு. கிறிஸ்து இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை இவர் தரித்து கொண்டிருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுவோமா? இப்போ நல்லா கவனிங்க. தேவன் உறவுல தான் உயிரை வைத்திருக்கிறார். உறவுல தான் உயிரை. ஏன் நமக்கு குடும்பங்களை படைத்தார் என்றால் குடும்பத்தில் தான் அன்பு இருக்கிறது. குடும்பம் தான் தேவனுடைய ஒரே நோக்கம். ஏதேன் என்றால் மனமகிழ்ச்சி. இப்போ ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னா, இப்போ ஈசாக்கு தனியா இருக்கிறாரு. ஈசாக்குக்கு இப்போ பெண் பார்க்க வேண்டும். ஆபிரகாம் என்ன செய்றார்? நல்லா கவனிங்க. ஆபிரகாம் சொல்றாரு, நீ இந்த கானான் தேசத்து பெண்களை என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ போயிட்டு என்னுடைய இனத்தார் இருக்கிற சீரியா தேசத்துக்கு போய், மெசபத்தோமியாவுக்கு போய் அங்கே என்னுடைய குமாரனுக்கு பெண் கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரே தேவன் யாருக்குள்ள? ஈசாக்குக்குள்ள ஒரே தேவன் உள்ளே இருக்கிறார். இந்த ஒரே தேவன் உறவுகளை பலப்படுத்துகிறார். கணவன் மனைவி உறவுதான் கற்பு என்கின்ற விஷயத்தை பார்க்கிற உறவு. இருக்கிற உறவிலேயே கற்பு என்கின்ற இந்த உறவில், இந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிற அல்லது தொடர்ந்து மகிழ்ச்சியை ஓடிக்கொண்டிருக்கிற மகிமை எதுனாக்கா இந்த கணவன் மனைவி உறவு. இதில் இந்த கற்பு என்கின்ற இந்த உறவில் இன்னைக்கு எல்லாரும் மனுஷன் பாவம் செய்ததுமே மனிதனுக்குள்ள இச்சை வந்துட்டு அவன் என்ன பண்றான்னா ஒவ்வொரு ஸ்திரியை மிச்சிக்கிறான், ஒவ்வொரு ஸ்திரியும் ஒவ்வொரு ஆணையை மிச்சிக்கிறோம். இது தேவனுடைய நீதி அல்ல, இது ஒரு பொய். ஆனால் ஈசாக்கு ரெபேக்காவை பார்க்கவில்லை, ரெபேக்கா ஈசாக்கை பார்க்கவில்லை. நல்லா கவனித்துக் கொள்ளணும். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான சத்தியம். இப்போ தான் கொஞ்சம் ஆழமாக போகிறேன், கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய நோக்கமே என்ன நோக்கம்னா, உறவுகளுக்கு மத்தியிலே அவர் இருக்க வேண்டும். இப்போ ஈசாக்குக்கு ஒரே தேவன் வந்தாச்சு. ஒரே தேவன் உள்ள இருப்பார்னா ஒரே ஒரு துணை, ஒரே ஒரு மனைவி, ஒரே ஒரு கணவன். நான் சொல்கிறது ஒரே மனைவி ஒரே கணவன் சொல்கிறதே தப்பு. மனைவி அப்படின்னா ஒருத்தி தான், மீதியெல்லாம் சகோதரி. கணவன் அப்படின்னா ஒருத்தர் தான், மீதியெல்லாம் சகோதரர்கள். அப்போ அது என் தேவனே கொடுக்கணும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஈசாக்கு என்ன செய்கிறாருன்னா, இப்போ இந்த சம்பவம் நமக்கு தெரியும். எலியாசர் அனுப்புகிறாரு, 10 ஒட்டகங்களே உச்சிதங்களை கொடுத்து அனுப்புகிறாரு. இப்போ ஈசாக்கு என்ன செய்கிறாருன்னா, சாயங்கால வேளையில் அவர் தியானம் பண்ணும்படியாக வயல்வெளிக்கு புறப்பட்டு வருகிறார். எலியாசர் ரெபேக்காலை கூட்டிக் கொண்டு வருகிறார். நல்லா கவனிக்கணும். இப்போ ஆல்ரெடி வேத ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, அவர் பலிபீடத்தில் கடத்தப்பட்ட போது அவருடைய கண்கள் பாதி குறைவுபட்டிருக்கிறது. ஆனால் நல்லா கவனிக்கணும், இவருக்குள்ள தியானம் இருக்கிறது. ஈசாக்கு தியானம் பண்ணும்படியாய் சாயங்கால வேலையிலே போயிருந்தார். ஈசாக்கின் தியானம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. தியானம்னா ஏதோ கண்ணை மூடிக்கின்னு ஏதோ இந்த யோகாலெல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி அல்ல. இந்த தியானம் என்பது கிறிஸ்து இயேசுவை தன்னகத்தே தரித்து கொண்ட ஒரு அனுபவம். அந்தப்படி முந்தின நடக்கைகளுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே
கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு நம் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. அதுதான் ஈசாக்கின் தியானம். இப்ப ஈசாக்குடைய தியானம் உள்ள வந்ததோ என்ன நடந்துச்சுன்னா, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் நியமிக்கிறவள் தான் உனக்கு மனைவி ஆக வேண்டும். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஏன் இன்னைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏன் இன்னைக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை, ஏன் இன்னைக்கு உறவை தாண்டின இந்த உறவின் எல்லையை தாண்டின ஒரு அசுத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய சிந்தைகளில் ஏன் இன்னைக்கு ஆளுகை செய்கிறது என்றால், ரெண்டாவது தான் இந்த உறவுக்குள்ள ஒரே மனைவி என்கின்ற கான்செப்ட். அதுக்கு முன்னாடி ஒரே தேவன் என்கின்ற அவரோடு கூட உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி அவரோடு கூட மரித்தேன் என்ற அனுபவம் இல்லாதனால தான் ஒரே துணை என்கின்ற அனுபவத்துக்குள்ள வர முடியவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் என்ன விரும்புகிறார், தேவன் மனிதனை படைத்த நோக்கம் என்ன என்று சொன்னால், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையில அவர் நடுவாக இருக்கிறார் என்கின்ற கான்செப்டை ஆதாம் தூக்கி எறிந்து விட்டார். அந்த உடன்படிக்கை தான் ஆதாம் உடைத்து விட்டார். நல்லா கவனிங்க, இந்த சத்தியத்தில் 24ஆம் அதிகாரம் திருப்பிங்க, ஆதியாகமம் 24 63 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போய். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல சுவாக் அப்படின்ற இந்த வேர்டு இந்த ஒரே இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன், அதுக்கெல்லாம் வேறொரு அர்த்தம், அதுக்கெல்லாம் வேறொரு தியானம். இந்த இடத்துல இந்த சுவாக்குன்னு சொல்றது நல்லா கவனிங்க, கிறிஸ்துவை நல்லா சிந்திச்சு 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 தியானிச்சு 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 அவரோடு கூட உறவு வைத்து அவரோடு கூட பழகி தன்னுடைய ஆத்துமாவல கிறிஸ்துவை தரித்து கொண்ட அனுபவம் தான் இந்த நிலையான வாசஸ்தலம், நிலையான ஸ்டாண்டர்ட் ரிலேஷன்ஷிப், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற அந்த உறவு, கிறிஸ்துவின் உறவு. அந்த தியானம் என்பது கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்ட ஒரு அனுபவம் தான் ஈசாக்கின் பயபக்திக்குரியவருடைய அனுபவம். ஆமென், ஆமென். சாயங்கால வேளையிலே இவர் எப்பவுமே தியானம் பண்ண போயிடுவார். இது ஈசாக்குடைய வழக்கம். ஏனென்றால் அவர் பலிபீடத்தில் தெளிவாய் புரிந்து கொண்டார், தம்மை தாமே பலிபீடத்தில் வைத்து விட்டார். இப்போது உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர் தியானித்து அவருடைய 1000 வருட அரசாட்சியே, அவர் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜா, அவர் தேவனால் நியமிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன் என்பதை அறிந்தவராய் சாயங்கால வேளையிலே அவர் தியானித்துக் கொண்டிருக்கிறார். மணவாட்டி என்று சொன்னால் தகப்பனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மணவாட்டின்னா மணவாளன்னா எல்லாம் கவனிக்கிறீங்களப்பா வாலிப பிள்ளைகளே, ஒரே தேவன் உனக்கு இருந்தா தான் ஒரே துணை இருக்க முடியும், இல்லைன்னா அவுட். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லா வாலிபத்துக்கு வந்துட்டேன், எங்க என் துணை, நல்லா வாலிபத்துக்கு வந்துட்டேன், எங்க என் பாய் ஃப்ரெண்டு, எங்க என் கேர்ள் ஃப்ரெண்டு. இதுதான் பாவத்தினுடைய விளைவுகள். ஆனால் ஈசாக்குக்கு ஒரே தேவன், என் ஜனங்கள் சமாதான தாபரத்தை பெற்றுக்கொண்டார், நிலையான வாசஸ்தலத்தை பெற்றுக்கொண்டார். எப்படி? ரெபேக்கா மெசபத்தோமியாவிலிருந்து அவர் வருகிறார்கள். ஈசாக்குக்கு தெரியாது இந்த சம்பவங்கள், ஆனால் சரியாக தேவனுடைய ஆவியானவர் நடத்துகிறார். என்ன சொல்றாரு? கரெக்டா இந்த சாயங்கால வேளையில ரெபேக்காங்க வரும்போது இவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனி சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் ஒரு பெரிய ஆரவாரத்தோடு ரெபேக்காலை கைப்பிடிக்கும்படி கரம் பிடிக்கும்படியாய் அவர் வயல்வெளியிலே ரெபேக்காலை எதிர்நோக்கி கொண்டு போகிறார். நல்ல இப்ப ரெபேக்கா ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அங்க எலியாசரை பார்த்து கேட்கிறாங்க, அதோ நமக்கு எதிர்கொண்டு வருகிற, நம்மை சந்திக்கும்படி நமக்கு எதிர்கொண்டு வருகிற அந்த மனுஷன் யார்? தெளிவா தெரியுது. இந்த அம்மா கல்யாணம் பண்ணணும்னு இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். இந்த அம்மா கல்யாணம் பண்ண தான் வர்றாங்க. அப்ப நம்ம எதிர்கொள்ளும் நம்ம இங்கிலீஷ் பைபிள்ல தெளிவா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னதுனால அதிகமா சொல்ல விரும்பல, நம்ம டைம் எடுத்துன்னு போயிடுறேன் நான். ஆமேனா?
நல்லா புரிஞ்சுங்க. நம்மை சந்திக்கும்படி நமக்கு எதிர்கொண்டு வருகிற இவர் யார் அப்படின்னா, ஒரு பெரிய கல்யாண தார தப்பட்டையோட நல்ல ஒரு பேண்டு வாத்தியங்களோட, நல்ல எக்கால சத்தம், நல்ல ஒரு என்ன மணவாட்டியை கரம் பிடிக்க போகிறார். தேவனுடைய ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? கற்பு. நான் கொடுக்கிற மனைவியோட நீ இசைவியா? நல்லா கவனிக்கணும். ரெபேக்காள் தன் கண்களை ஏறெடுத்து, இல்ல வாசி 63 வாசி, அடுத்த பகுதி போலாம். ஈசாக்கு சாயங்கால வேளை தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்கள் ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காள் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால், அந்த இடத்துல நல்லா கவனிங்க, டு மீட் அஸ், நம்மை சந்திக்கும்படி. இந்த அம்மாவுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, சந்திக்கும்படி தான் போறாங்கன்னு. அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். எல்லாரும் சொல்லுங்க, கணவனுக்கு முன்பதாக கண்டிப்பா முக்காடு இருக்கணும். இதெல்லாம் சத்தியம், நம்ம எல்லாம் பார்த்து புரிஞ்சுங்க. இந்த அம்மா என்ன பண்ணுங்க தெரியுமா? அவர்தான் உன் எஜமான் சொன்னதும் போ டவுன். நல்லா கவனிங்க, இந்த இங்கிலீஷ் வேர்டில் நல்லா அருமையாக கொடுத்துருப்பாங்க. அப்படியே அந்த ஒட்டகத்தில் அப்படியே விழுந்தார்களாம், அப்படியே முக்காடிட்டு கொண்டு. ஏன்? கணவனுக்கு முன்பதாக. நல்லா கவனிங்க, தேவன் இந்த கற்புள்ள இந்த உறவு, இந்த உறவு என்பது பொதுவாக எல்லாருக்கும் நேச்சுரலாக பாசம் உண்டு. ஆனால் உறவுன்னு சொல்றது கணவன் மனைவி உறவு தான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய நோக்கம் என்ன நோக்கம்னா, நல்லா கவனிங்க, தேவன் திருத்தூராக இருக்கிறார். அவருடைய சாயலாக ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக சொல்லிட்டு பூமியின் மண்ணை எடுத்து பிசைஞ்சு அவர் என்ன பண்ணார்னா, ஒரு ஆதாம் என்கின்ற ஒரு மனுஷனை, ஒரு ஆணை உண்டாக்குகிறார். இந்த ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி, நல்லா கவனிக்கணும், ஆதாமுக்கு உள்ளிருந்து விலா எலும்பை எடுக்கிறார். இந்த விலா எலும்புனா ஏதோ ஒரு எலும்பு இல்லை, எலும்பு கூடு. இப்போ நம்முடைய மார்பு எலும்பு பார்த்தீங்கன்னா, இந்த மார்பு எலும்பு பார்த்தீங்கன்னா கேப்பாக இருக்கும் இல்லையா? இப்போ தான் ஆண்டவர் ஆதாமை மட்டும் படிக்கும்போது அந்த கேப் கிடையாது. அதுக்கு ஒரு வேர்டெலாம் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்து ஞாபகம் இருக்குதா? அந்த மூல பாஷையில், எபிரேய பாஷையில் அந்த பகுதிக்கு என்ன போட்டிருக்குன்னு சொன்னாக்கா, ஜெல்லோட்டாயிவ் ஞாபகம் இருக்குதா? ஜெல்லோட்டாயிவ், சாடே லாமேத் ஐன் டவ் யோத் வவ் என்கின்ற அந்த பதம் இருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா எலும்பு கூடு. ஜெலோட்டாயிவ் அப்படின்னா பாருங்க, ஆதாமுக்கு உள்ள ஏவாலை வச்சு அப்படியே என்ன பண்ணாருன்னா, அவர் படைக்கும் போது உள்ள ஒன்றா வச்சு தான் படைச்சார். இப்போ ஏவாலை உருவாக்கும் போது ஆதாமுக்கு உள்ள இருந்து அந்த விலா எலும்பு, இந்த எலும்பு என்பது உறவை குறிக்குது, ஆத்துமா அது உறவை குறிக்குது. நம்ம பார்த்தோம். அந்த எலும்பு அழுக்கா எடுத்து ஏவாலை உருவாக்கி இப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர்னா, ஆதாம் கிட்ட கொண்டு வராரு. இப்போ அவருக்கு என்ன தேவைன்னா, நான் பிரித்து எடுத்து கொடுத்தேன்ல, கற்பில் நீங்கள் 2 பேரை இசைந்துடணும், அவ்வளோதான். நீங்கள் ஜாயிண்ட் ஆகிடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் நிலையான வாசஸ்தலம். 2 பேர் இசைந்திடணும், கணவன் மனைவி இசைந்திடணும். நம்மளை படைத்த நோக்கமே என்னன்னா, முதல்ல தேவன் இந்த உலகத்தில் படைத்த உறவு. அதனால தான் பிசாசினிக்கு வாலிப பிள்ளைகளை ஒரே துணை என்கிற வரத்துக்கு முன்பதாகவே ஏன் இப்போ பாவத்தில் விழ தள்ளுறான்னா, ஒரே தேவன், உலக தோற்றம் அடிக்கப்பட்ட தேவன் என்கிற கான்செப்ட் பிள்ளைகளுக்கு இல்லாதனால தான் இன்னைக்கு இந்த பாவத்தில் விழுறாங்க, மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ தேவன் ஒரே சரீரத்திலிருந்து 2ஆக்கி மறுபடியும் இந்த சரீரம் ஒன்றா வரணும், உங்களுடைய மனசாட்சியில் ஒன்றா வரணும். வேற எந்த ஆணையும் இச்சிக்க கூடாது, வேற எந்த பெண்ணையும் இச்சிக்க கூடாது. ஏன்னா அப்பா நான் கொடுத்த மகள் இவள், அப்பா நான் கொடுத்த மகன் இவன், 2 பேரை இசையணும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடவே கூடாது. ஒரே தேவன் உனக்கு இருந்தால்தான் ஒரே துணை இருக்கும். நல்லா கவனிங்க, ஆதாம் என்ன பண்ணிட்டார்னா,
ஏவாளை உண்டாக்கி, நல்லா கவனிங்க, ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கு இல்லையா, ஆண்டவர் உருவாக்குறதுக்கு, சகலத்தை சிருஷ்டிப்பதற்கு எஹி, அப்புறம் ஆஷா, யாட்சர், முன்னாடி பாரா அப்படின்ற அந்த கான்செப்ட் எல்லாம் பயன்படுத்தினார். ஆனால் இந்த பெண்ணை உண்டாக்குறதுக்கு பானாக், பானாக் சொல்லுங்க, பானாக் அப்படின்னா டு பில்டு, கட்டினாராம். பொம்பளையை என்ன பண்ணார்னா கட்டினார். நான் உண்மையே சொல்கிறேன், ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். என்ன கட்டினார், எப்படி கட்டினார்? இப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்கேயோ வெளியே போவேன், ஏதோ ஒரு ஊழியம் செய்வேன், இதை பண்ணுவேன் அதை பண்ணி நான் கம்முன்னு வந்து வீட்டில் அப்படி இருப்பேன். மற்றபடி என்ன பண்ணணும், வீட்டை பெருக்கணும், அதுக்கு ஒரு நல்ல தகுதி வேணும், மைண்டில் பில்டு வேணும், நல்லா கட்டப்பட்டிருக்கணும். அப்புறம் சாமான் தேய்க்கணும், துணியை துவைக்கணும், அப்புறம் சாப்பாடு செய்யணும், அப்புறம் வீட்டில் யாராச்சும் திடீர்னு வந்துட்டாலும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்னம்மா எதிர்க்குது, அந்த நேரத்தில் பயங்கர ஆச்சரியம். பெண்கள் இருக்கிறாங்களே, ஆதாம படைச்சது வேற, ஆதாம் வந்து யாட்சார் அப்படின்ற அந்த வேர்டு, அதுக்குலாம் நிறைய இருக்கு. ஆனால் பெண்களை மாத்திரம் தேவன் என்ன பண்ணிட்டார்னா பில்ட் பண்ணார். ஒவ்வொரு சாஃப்ட்வேரை உள்ள வச்சு ஏன்னா, ஏ பெண்ணே, நீ முழுக்க இவனுக்கு நீ ஹெல்ப்பரா எல்லாத்துக்கும் இருக்கணும், இவன் தேவராஜ்யத்தை கட்டணும். ஆமெனா? பானாக், பெண்கள் என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அவங்க கிட்ட குடும்பத்தை குத்து பாரு, நீ என்ன பண்ணுவ? ஒரு பொம்பளை இல்லாத வீட்டுக்குள்ளே யாராச்சும் போய் பாருங்க, பார்க்கலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது பொம்பளை இல்லாத வீடு. இப்போ கூட நிறைய வீடு அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒற்றையெல்லாம் அப்படியே இருந்துக்குன்னு, அங்கங்கே ஈமிச்சுக்குன்னு, அந்த பாத்திரங்கள் கழுவாமல் அப்படியே. ஆமெனா? உண்மையே இல்லையா? ஆனால் தேவன் உண்மையாக சொல்கிறான். கவனிங்க, ஒரு பெண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே விஷயத்தை, ஒரு சாப்பாடு செய்கிற விஷயத்தை கூட பாருங்க, பார்க்கலாம், அவ்வளவு டேஸ்ட்டாக அவ்வளவு விஷயத்தை யோசனை பண்ணி, இல்லை ஒரு பெரிய காரியம்னா சோர்வே இல்லாமல் பண்ணுவாங்க. என் தலையெழுத்து நான் பண்ணி தானே அவனை மட்டும் சொல்லி செய்வாங்க. இது உங்கள் தலையெழுத்து தான் அவர் பில்ட் பண்ணார். ஆமேனா? ஆமேனா? ஐயோ, யாருக்கும் புரியலையோ? ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஆதாமுக்கு சுயாதீன சித்தத்தை கொடுத்துட்டு உங்க 2 பேருக்கும் மத்தியில் இந்த ஒரே தேவனாகிய, உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஒரே தேவனாகிய நான் இருந்தால் மட்டும்தான் இந்த கற்பு வேலை செய்ய நீங்கள் 2 பேர் இசைந்திருக்க முடியும். நான் உங்களுக்கு உள்ளிருந்து பிரித்து எடுத்தேன். நீங்கள் ஒரே தேவனுக்குள்ள தான் ஒரே துணையாக இருக்க முடியும். நான் சிலுவையில் வந்து மரிக்க வேண்டும். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் நான் தான். நான் வந்து சிலுவையில் மரிச்சாதான் உனக்கு இந்த நன்மை தீமை அறியத்தக்க அறிவே உனக்குள்ள வரும். சிலுவையை பற்றின உபதேசம் என்று ஆதாமுக்குள்ளே சொல்லி கொடுத்திருந்தாரு. நேராக தந்து விட்டுதோம். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷன் எடுக்கப்பட்டபடியால் இவள் மனுஷி என்னப்படுவான்னு சொல்லிட்டு நல்லா டைலாக்லாம் விட்டாரு. கர்த்தர் பொறுத்துட்டு மல்கியா புத்தகத்தில் வந்து சொல்றாரு, உன் இளவயதின் மனைவிக்கும் உணவுக்கும் நான் நடுவாக நிற்கிறேன். கையை தட்டி, உன் இளவயதின் மனைவிக்கும் ஈசாக்கே, உன் இளவயதின் மனைவிக்கும் உனக்கும் நான் நடுவாக நிற்கிறேன். ஈசாக்கே, ஆதாமே, உன் இளவயதின் மனைவிக்கும் உனக்கும் நான் நடுவாக நிற்கிறேன். அந்த ஒரே தேவனோடு சிலுவையில் செத்தவனால மட்டும்தான் ஒரே மனைவி. ஈசாக்கின் தியானம் சாயங்கால வேளையிலே தியானிக்கிறார். ஏன் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. தேவன் அடிக்கப்பட்டது இருள். தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு ஆனார். அந்த சாயங்கால பொழுது என்பது தேவன் அடிக்கப்பட்டார். குழப்பம், அப்புறம் வெளிச்சம், குழப்பம் வந்து தான் இருக்கும். ஏனென்றால் தேவன் அடிக்கப்பட்டார், அது குழப்பம். அப்போ அதாமே, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து
நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு, அதுதான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு அப்படியே அந்த அந்த ஃபார்முலாலாம் அப்படியே வெரிஃபிகேஷன் பண்ணி கூட்டணும். அந்த இவள் என் மனைவின்னு சொல்கிறவன் ப்ளீஸ்மா, இவள் என் இவர் என் கணவன் அப்படின்னு சொல்கிறவன் யாரு? சரி, அதை சொன்னா இல்லையா? என்னன்னு சொல்லி கொடுத்த சொல்லுங்களேன் கொஞ்சம். இவள் என் மனைவின்னு சொல்கிறவன் திருட. இந்த பொண்ணையும் மனைவியா பார்ப்பான், இன்னொரு பொண்ணையும் மனைவியா பார்ப்பான். என் தேவன் கொடுத்த மனைவி, அப்போ என் தேவன் கொடுத்த கணவன், அப்போ மீதி பேர்லாம் சகோதரர்கள். ஆமேன். சகோதரிகள். ஆமேன். அந்த ஒரே தேவன் உள்ள இருக்கணும். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டவர். இந்த மாம்சம் சிலுவையில் அடிக்கப்பட்டது. ஆமேனா. என் ஜனம் சமாதான தாபரம் அந்த ஒரே தேவனோடு கூட அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் இந்த ஆதாமையும் ஏவாளையும் பிரிச்சு, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருப்பானா? இசைந்து. சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பாவம் செஞ்சதோ இணைஞ்சிருக்கிறோம், இசைந்திருக்கவில்லை. இசைந்திருக்க இந்த இசைவு வந்தாத்தான், இந்த இசைவு வரணும். இசைவு இவங்க தான் தேவனை சந்திப்பாங்க. நாங்களுக்கு பல முறை சொல்லியாச்சு, உறவுல தான் உயிர் இருக்கு. ஆக ஒரே தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், அந்த ஒரே தேவன் உள்ள இருப்பாரே, ஆனால் ஒரே மனைவி ஒரே கணவன், அவர்கள் எப்படி இருக்கணும்? இசைந்து இருக்கணும். நல்லா கவனிங்க. வசந்தா வாசிங்க 23, 24 ஆதியாகமம் 2 வாசிங்க பார்க்கலாம். 23, 24. இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். மனுஷி என்னப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இதனுடைய அர்த்தம் தெரியாம டபரி ஜாக்கிரதை. பைபிள் வசனமே சொல்லுது, நீ போன 3ஆம் நாத்தே உன் வீட்டுக்காரனை பிரிச்சுக்கின்னு போய் தனி கொடுத்தனம் பண்ணணும்னு வசனமே சொல்லுதுன்னு சொல்ற ஆட்கள்லாம் உண்டு. எல்லாம் கவனிங்க. தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்றால் ஒன்றரை கலத்தல், ஆவியில, ஆத்துமாவில, உணர்வுல. நீ வெளி தோற்றத்தை மூஞ்ச பார்த்துட்டு, இந்த மூஞ்சை எப்பறா நான் கல்யாணம் பண்ணேன், இதுக்கு ஒன்றுமே தெரியலையே, இதுக்கு அறிவே இல்லையே, உப்பை போடுனா காரத்தை போடுது, காரத்தை போடுனா புளியை ஊற்றுது, இப்படிலாம் நினச்சி நீ உட்காந்து பார்த்துக்கின்னு இருந்தேன்னு வச்சுக்கோ, வருவார் ஒருவர். ஆமேனா. அந்த ஜீவனை உண்டாக்கினவர் வருவார். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவாமா? ஐயோ இவனை போய் திருமணம் பண்ணிக்கணுன்னு, ஐயோ என் கண் அன்னைக்கு குருடா போச்சே. காதலுக்கு கண் இல்லையே, சத்தியமா இல்லை. நாசமா போயிடுவீங்க. நான் சாட்சி. என் கர்த்தருடைய கிருபை இருந்தால் தப்பிச்சேன். எச்சரிக்கையாய் சொல்லுகிறேன். வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரே தேவன் இன்றைக்கு உங்களை வாலிபத்தில் தேடி வந்திருக்கிறார். ஒரே துணை, அது தகப்பன் தேடி. ஈசாக்கின் தியானம், உயிர் தெழுந்தவரை, என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவரை அவர் என் துணையாக வைத்திருப்போமே ஆனால், அவர் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவாக நிலைநிற்பாரே ஆனால், ஆமென், உன் வாழ்க்கை மகிமையாக அமையும். இல்லைன்னா நீங்கள் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ நீங்கள் தேவனை தரிசிக்க வேண்டுமேயானால் ஒரே துணை இருக்க வேண்டும். அதுதான் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் இந்த ஈசாக்குக்கு கொடுத்த ரெபேக்கா முக்காடிட்டு கொண்டால், தன் கணவனுக்கு முன்பதாக தம்முடைய மாம்சத்தை அவள் சிலுவையில் ஆணி அடித்து திரையாக்கினாள். முக்காடிட்டு கொண்டாள் என்று சொல்லுவது, என் புருஷனாகி என் இயேசு கிறிஸ்து, ஸ்பிரிச்சுவலி என் புருஷனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி முக்காடிட்டிருக்க வேண்டும். அதுதான் உன்னத பாட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில். இது ரகசியம் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் வேற மாதிரி போட லைன் திரும்ப வேணாம், கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. ஆக ஒரே தேவன், ஒரே துணை, அதாவது ஒரே மனைவி, ஒரே கணவன். இதுதான் தேவனுடைய கான்செப்ட். ஆண்டவர் இந்த காரியத்தை தான் பொறுத்து
பார்த்தாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்குள்ளே இந்த சத்தியத்தை உள்ளே கொண்டு வந்தார் இல்லையா? இதுல ஆபிரகாமுக்கு கேத்துரல் என்ற ஒரு மனைவின்னு வேதத்தை சொல்லப்பட்டுகிறது. அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் திருமணம் செய்தார். யாக்கோபுக்கு 2 மனைவிகள், 2 மறுமனையாட்டிகள். ஆனால் ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் சரியாக ஒரே மனைவி. இதுதான் பிதாக்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற ஒரு மகிமை. ஆக இன்னொரு ஆணை நீர் பார்க்கும்போது அல்லது இன்னொரு பெண்ணை நீர் பார்க்கும்போது உன் இருதயத்துக்குள் ஒரு சகோதர சிநேகம் இல்லாமல் அசுத்தம் இருக்குமே ஆனால் உனக்கு ஒரே தேவன் அங்கே இல்லை. நீ பலிபீடத்தில் நீ கடத்தப்படவில்லை. பலிபீடத்தில் கிறிஸ்து இயேசுவோடு கூட நீ ஆணி அடிக்கப்படவில்லை. அப்படி பலிபீடத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட நீ சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டிருந்தால் எந்த துணையும் உன் கண்ணு பார்க்காது, உன் துணையை உன் கண்ணு பார்க்காது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க? ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுறாங்க, 3வது நாளே கல்யாணம், என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் விடுறாங்க, நாங்களாம் ரொம்ப ரியல்ஸ்னு காட்டுறாங்க. அப்புறமா ஐயோ எல்லாமே ஃபால்ஸுன்னு அப்புறமா ஓன்னு அழறாங்க. என்ன காரணம்? ஒரே தேவன் இல்லை. எத்தனை வாலிப பிள்ளைங்க புரிஞ்சுக்கிச்சு? புரிஞ்சுதா? ப்ளீஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஈசாக்கு ரெபேக்காவை பார்த்தாரா? பார்க்கல. ரெபேக்கா ஈசாக்கை பார்த்தாங்களா? பார்க்கல. ஆனால் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், ஈசாக்கின் ஜப தியானம், ஈசாக்கின் தியானம் என்பது உயிர்த்தெழுந்த. நேற்று நான் நல்ல ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்குதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். தேவனாகிய பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி அவருக்கு மகிமையும் கனத்தையும் சூட்டினார். ஆமேனா? அவர் உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக. அதுதான் ஈசாக்கின் தியானம். அவரே ராஜா. நான் ஆண் ராஜா அல்ல, தேவனோடு உறவில் இருந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, அதுதான் ஈசாக்கின் தியானம். என் ராஜா யோபு சொல்லுகிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை பார்க்கும். கடைசி நாட்களே அவர் பூமியின் உருண்டையின் மேல் வந்து நிற்பார். அந்நிய கண்கள் என் கண்களே பார்க்கும். இந்த எண்ணங்களினாலே என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது அவரை நினைக்கும் போது. அப்படிப்பட்ட ஒரு 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 உள் உணர்வு. இயேசுராஜாவுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் தியானம் செய்து சில வேலை இதயமே கிழிஞ்சு போயிடுற மாதிரி வந்துடும். வேணும்னா போய் கிரிக்கெட் பார்ப்பேன். நான் உண்மையிலே சொல்றேன், ஏன்னா கிரிக்கெட் பைத்தியமாக இருந்த முன்னாடி கிரிக்கெட் பிடிக்கலனா கூட ஒரு சில நேரங்களை போய் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அவர் தியானிக்கும் போது நான் எங்கே ஓடி ஒளிலான்னு பார்ப்பேன். நான் சத்தியமாய் சொல்லுகிறேன், என் கை காலெல்லாம் நடுங்கும். இயேசு ராஜாவுடைய பரிசுத்தம், அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய இரக்கம், அவருடைய உருக்கம், அவருடைய மனதுருக்கம், இதெல்லாம் தியானிக்கும் போது கை காலெல்லாம் நடுங்கும். ஈசாக்குக்கு இந்த வேலையில் ரெபேக்காவை பார்க்கும்போது அவர் கண்ணு போயிட்டு இருந்தது. அதே போல ரெபேக்கால் முக்காடிட்டு கொண்டார். முக்காடுனா வெயில், முன்னாடி திரை, மூஞ்ச முக்காடுனா இந்த முக்காடு அல்ல, இந்த முக்காடு. தன்னுடைய மாம்சத்தை, முகத்தை காண்பிக்கவில்லை. ஒரே துணை. ஆமேன், ஆமேன் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய நாட்கள் ஏற்பட்ட ஒரு பஞ்சம் ஈசாக்குக்கு வந்தது. ஆனால் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் தருவேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசம் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று ஆபிரகாமோடு வாக்கு பண்ணியிருந்தார். ஆபிரகாமினுக்கு நாட்களிலே பஞ்சம் உண்டான போது ஆபிரகாம் எகிப்துக்கு போய்விட்டார். பின் நாட்களிலே முற்பிதாக்களாகிய யாக்கோபு பதானராமுக்கு, சிரியாவுக்கு போனார். அங்கே போய் பெண் கொண்டார், அங்கே போய் குடியிருந்தார். ஒரே தேவன், ஒரே துணை, ஒரே மனைவி உனக்கு இருந்தால் ஒரே இடம். ஈசாக்கினிடத்தில் கர்த்தர் சொன்னார். ஈசாக்கு பஞ்சம் ஏற்பட்ட போது அன்றைக்கு உலக வல்லரசாக இருந்த பக்கத்திலே இருந்த எகிப்தை நோக்கி அவர் போகவில்லை. அவர் கேராருக்கு போனார். பெலிஸ்தருக்கு ராஜாவாக அபிமெலேக்காக இருக்கிற அந்த கேராருக்கு குடியிருந்தார். கர்த்தர் இந்த ஈசாக்கோட பேசினார். எனக்கு ஒரே தேவன், ஒரே துணை, ஒரே நிலம். எவ்வளவு பஞ்சம் வந்தாலும், எவ்வளவு
பொல்லாப்பு வந்தாலும், என் உயிரே போனாலும், என் தேவனுடைய நிலைமை என்னிலும் எனக்கென்று எந்த ஒரு நிலமும் இல்லை, நான் செத்தாலும் சாகிறேன் என்று அந்த பஞ்சத்தில் பெலிஸ்தீன் ராஜாவாக கேராருக்கு அங்கே கேராரில் போய் குடியிருந்தான். கர்த்தர் இந்த ஈசாக்கோடு பேசி ஒரு பயங்கரமான வாக்குத்தத்த உடன்படிக்கையை செய்கிறார். எப்போது உனக்கு எருசலேம் சொந்தமாகும், எப்போது உனக்கு பெயர்சபா சொந்தமாகும், எப்போது உனக்கு அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் சொந்தமாகும் என்றால், ஒரே தேவன், ஒரே மனைவி, ஒரே கணவன், அது இருந்தால் மாத்திரமே உனக்குள்ள எருசலேமின் மேல ஒரு வாஞ்சை ஏற்படும். மேலான எருசலேம், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள், அவள் சுயாதீனம் உள்ளவள், பரம எருசலேம், அவள் நமக்குள்ள ஜெயத்தை கொடுத்திருக்கிறவள். இந்த மகிமையின் எருசலேமை குறித்த வாழ்வு, ஏனென்றால் எருசலேம் மகாராஜாவின் நகரம், அது சர்வ பூமியின் மகிழ்ச்சி, அது சமாதானத்தின் நகரம். அப்படியானால் இந்த ஈசாக்குக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 26வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிக்கலாம். ஒன்றிலிருந்து. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ஆனா ஆபிரகாம் எங்க போனாரு? ஆபிரகாம் எங்க போனாரு? எங்க போனாரு? எகிப்துக்கு போனாரு. பஞ்சம் வந்தது. ஆபிரகாம், நல்லா கவனிங்க, இது குற்றப்படுத்தவில்லை. ஆபிரகாம் போனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதே போல யாக்கோபு போனதுக்கு ஒரு நோக்கம். பிதாக்கள் எந்த விதத்திலும் அவருடைய டாக்டரின் ஃபால்ஸ் அல்ல. ஆனால் அந்த பூரணம் எங்கே கிடைச்சது அப்படின்னா ஈசாக்கிடத்தில். ஒரே இடம். இப்போ யாக்கோபு ஈசாக்கு கரெக்டாக ஏன் சூஸ் பண்ண முடிஞ்சது? ஒரே தேவன், ஒரே மனைவி, ஒரே இடம். இந்த இடம் என் ஆண்டவராகிய தேவன் என்னுடைய தியானத்துக்குரியவர். என்னுடைய தியானம் என்பது என் உயிரிலே கலந்தவர். நித்தியம் சதா காலமும் உம்முடைய கூடாரத்தில் தங்குவேன், உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வந்தடைவேன். சதா காலமும் அதுதான் தியானம். என் உயிரிலே கலந்தவர் அவர் இந்த பூமியில, இந்த கானான் தேசத்தில் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறவர். அவர் என்னை போஷிக்கிறவர், அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எப்பேற்பட்ட பஞ்சம் வந்தாலும் அங்கே காக்க செய்கிற தேவன் அவர். ஆமேனா? அப்ப அவர் என்ன பண்ணல, எங்கேயும் போகல, அமைதியா இருந்துட்டார். இப்ப ஆண்டவர் பேசுறார். தொடர்ந்து வாசமா எடுத்து. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, கரங்களை உயர்த்தி ஆமேனா, இப்பதான் வாக்குத்தத்த உடன்படிக்கை பண்றார் ஈசாக்கோட கூட. நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நல்லா கவனிங்க. 1, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, 2, என் விதிகளையும், 3, என் கற்பனைகளையும், 4, என் நியமங்களையும், 5, என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அப்ப என்ன சொல்றாரு? ஆபிரகாம் பூரணமாய் வார்த்தையாகிய கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர். ஆமென். அப்புறம் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன், ஏனென்றால் இந்த தேசத்தின் ராஜா நான். ஆமென் சொல்லுவோமா? ராஜாதி ராஜா சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இது என் தேசம், ஆதலால் தேசத்தை அறுதிட்டு விற்காதிருப்பீர்களாக என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாயப்பிரமாணத்தில் கற்பித்தார். ஆமெனா? இந்த தேசத்தின் ராஜா நான், இந்த தேசத்துக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தேசத்தின் அந்த உன் சந்ததி எல்லாம் என் பிள்ளைங்க. ஆமென். உன் பிள்ளைங்கள என் பிள்ளைங்க. நான் மகிமை அடைந்தவர், உங்க பிள்ளைங்களாம் மகிமை அடைஞ்சிருவாங்க. வானத்து நட்சத்திரம்னு சொல்றது மகிமையின் சரீரம். ஆமெனா? எத்தனை புரிஞ்சு போச்சு? நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையில வித்தியாசப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வவல்ல தேவன், ஒரே மனைவி, ஒரே இடம். இதுதான் மகிமையின் கரத்துக்குள்ளே போகிற ஒரு காரியம். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சாவுக்கு நிறைய ஓடிக்கொண்டிருந்த எங்களை
என் கர்த்தர் தேடி வந்து அழைத்து அவர் சாவினால் என் சாவை ஜெயங்கொண்டு எனக்கு அவர் ஜெயத்தை கொடுத்து இந்த ஊழியத்தையும் கையில் கொடுத்தார், நடத்தினார். கர்த்தருக்கென்று எதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி பல ஊர்களுக்கு கிராமங்களுக்கு ஓடினேன். ஆண்டவரே, நான் என்ன ஊழியத்தை செய்யட்டும்? ஜீவவாசல் ஜெப வீடு என்று கர்த்தர் கொடுத்தார். ஜீவவாசல் ஜெப வீடை வச்சு பல கிராமங்களில் காலையில் எழுந்துக்குவேன். எத்தனை 6 மணிக்கு போயிட்டு நகருக்கு போகும் ஊழியம், அதை முடிச்சுட்டு கலாம்பாக்கம் ஊழியம் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12 மணிக்கு முடியும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அதை முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கில் போயிட்டு பல ஊர்களுக்கு போயிட்டு சுவிசேஷம் சொல்லி அங்கே போயிட்டு இங்கே புளியங்குளம், அதுக்கப்புறம் பார்த்தா ஜாகிர்மங்கலம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் பன்னூர், இந்த பக்கம் மாந்தோப்பு, இப்படி பல கிராமங்களுக்கு போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தேவன் கிருபை பாராட்டினார். ஆமென் சொல்லுவோமா? ஆனால் ஒரு நேரம் வந்தது, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளித்துக்கு ராஜாக்கள் நடந்தே வருவார்கள், ஸ்டாப் பண்ணி உக்காரான்ட்டார். ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரே இடம், வேறெங்கும் கிளைகள் இல்லை. இதில் ரகசியம் பயங்கர இருக்கு. ஏன் கிளைகள் கூடாது? இதில் பெரிய ரகசியம் இருக்கு. இப்போ ரூத்தம்மா கூட சொல்லிச்சு, இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சு. அப்படியே நான் ஓடி போயிட்டு இந்த ஊழியத்தை நல்லா நிறைய ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணினா பஞ்சம் பயங்கர பஞ்சம், ஆத்துமக்கள் கிடைக்கல. ஒரு சில ஊழியத்தில் ஒரு வறட்சி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே அங்கே ஓடி என்ன பண்ணல, ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நீர் என்னை அழைத்திருக்கிறீர், உங்கள் நாம மகிமைப்படுத்த கத்த சொல்லிட்டார், என்னை மற்ற நோக்கி பாடுறான்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணினாரு. மொத்தம் ஸ்டாப் பண்ண நிறைய பேருக்கு குழப்பம் வேறு, என்னடா இது ஊழியத்தை போய் ஸ்டாப் பண்ணுறாரு. நல்லா கவனிங்க, தெளிவாய் வசனத்தை விதைத்தோம். இந்த வசனத்தினுடைய பூரணத்தில் இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் வந்துடுவாங்க. அப்போ ஆண்டவர் தெளிவாக சொன்னார், ஓகே கர்த்தாவை ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து ஸ்தோத்திரம் போட வச்சார். கர்த்தர் இன்னொரு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஆக ஒரே இடம், அது கர்த்தரே கொடுப்பது. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்தான கிருபையினால எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ இந்த ஊழியத்தில் எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், அநேக தேவைகள், எல்லாவற்றிலும் ரூத்தம்மா கூடவே இருந்து பெரிய முகசுளிப்புலாம் இல்லாமல் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு இந்த ஊழியத்தில் வந்துட்டு தேவன் பலப்படுத்தினார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஆமென் சொல்லுவோமா? அப்போ இந்த நீதியின் கிரியை, சமாதானம், நீதியினுடைய அந்த பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையாய் தங்கும் வாசஸ்தலங்களிலும், அப்புறம் அமைதியாய் தங்கும் இடம். இந்த அமைதி என்பது தான் இளைப்பாறுதல், அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், அது எருசலேமின் வாழ்வு. எல்லா கரங்கத்தையும் ஆமென் சொல்லுவோமா? நான் அதான் தெளிவாக சொல்லிட்டேன். ஒருவேளை எத்தனை போய் கிளை சபைகளை போயிட்டு வச்சுக்கின்னு போயிட்டு உள்ளே போய் பண்ணியிருந்தாலும் அது ஒன்றும் செட்டாக இருக்காது. மொத்தத்தையும் ஆண்டவர் ஸ்டாப் பண்ண சொன்னார். தெளிவாக இருந்துச்சு எனக்கு. அதான் சொன்னேன், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உன் மனதில் முழு நிச்சயத்தை உடையவனாக இரு. எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காரியத்தை வைத்திருப்பார், அதுக்கு எல்லாம் ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, தேவன் இதுவரைக்கும் இந்த ஊழியத்தில் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவாமா? இந்த இடத்தை குறித்த வாக்குத்தத்தத்தை தேவன் எப்போது நமக்கு கொடுப்பார் என்றால், ஒரே தேவன், ஒரே மனைவி, ஒரே இடம் நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் அந்த இடத்தை குறித்த, நித்தியத்தை குறித்த அந்த மகிமையை நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுப்பார். ஆமெனா? எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? இந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது தான் தேவனுடைய கரமும் இரக்கமும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஒரே வாசத்தில் நம்ம முடிக்க போகிறோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம், அதில் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாகாலி என்று சொன்னால் மை லார்ட் அல்லது என்னுடைய மை மாஸ்டர். ஆனால் ஈசி என்று சொன்னால் என் கணவன், அதாவது வந்து மனுஷன் இல்லையா? நான் மனுஷனா வருவேன், உன்னோடு கூட நான் ஒப்புரவாகி, நீ என்னோடு கூட ஒப்புரவாகி, உனக்கும் எனக்கும் ஒரு அமெரிக்கையான சுகம் உண்டாயிருக்கும். அப்படியே சொல்றாரு 19வது வசனத்துல, நித்திய விவாகத்திற்கென்று இதுதான் எருசலேம். ஆமெனா? அவர் சாலேமின் ராஜா. எருசலேம் நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். நல்லா கவனிங்க, அவருக்கு நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது அவரை அறிகிற அறிவு. ஆமென் சொல்லுவோமா?
அவரை அறிகிற அறிவு தான் இந்த மகிமைக்குள்ளாக கொண்டு போகும். ஆக ஒரே தேவன், ஒரே துணை, ஒரே இடம். அந்த இடம் எருசலேம் என்று நீ சூஸ் பண்ணணும். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் என்பதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் தேவன் கொடுப்பார். எங்களையும் அழைத்து இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்துகிற அந்த மகிமையின் கர்த்தர் இனியும் எங்களை தொடர்ந்து அவர் கரம் பிடித்து வழிநடத்தி அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற நம் மகிமைக்குள்ளே கடந்து போக கிருபை செய்வாராக. அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. ஆமேன் சொல்லாமா? எத்தனை பேருக்கு புரிஞ்சது இன்னைக்கு சத்தியம்? ஆமேனா? தேவன் நம்மில் மகிமைப்படும். நம்மளாம் முழங்கால் இருக்கலாம். பரலோக பரமபிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற எங்கள்